அதிலே கொண்டிருக்கிறது, ஒரு செல்வாக்கினை கொண்டிருக்கிறது. ஆகவே இந்தியா என்கிற அந்த துணை கண்டத்தினுடைய ஆதரவு பெறப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆனால் அதனை எப்படி பெறுதல் என்பதில் பலரும் பலவிதமாக பிரிந்து நிற்கிறதை பார்க்கிறோம். சில பேர் சொல்லுகிறார்கள், இந்தியாவில் தற்போது இருக்கிற காங்கிரஸ் ஆட்சியாளர்களோடு இணைந்து உருவாடுவதன் ஊடாக தான் அதனை செய்ய முடியும் என்று அதற்கு அர்த்தம் கொடுக்கிறார்கள். மறுபுறத்தில் இல்லை, தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய அளவிலான மக்கள் எழுச்சி போராட்டங்களோடு தமிழக மக்களுடைய அழுத்தங்கள் ஊடாகத்தான் அதை செய்ய முடியும் என்று நினைக்கிறார்கள். இல்லை, ஆட்சியில் இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய இதனை கொண்டு வருவதன் ஊடாக செய்ய முடியும். இப்படி பலவிதமான செனாரியோஸ் என்று கொடுக்கிற பலவிதமான போக்குகள் இருக்கிறது. அதிலே ஒன்றிலே நீங்கள் இறங்கி இருக்கிறீர்கள். ஆகவே நான் மற்றும் ஒரு எல்லா தளங்களிலும் வேலை செய்யப்பட வேண்டும். இதிலே இந்த விஜயம் அதன் பிறகு இருக்கிற நிலைகள் எப்படி நாங்கள் வேலைகள் செய்ய முடியும் என்பதற்கிடையில் நீங்கள் கடந்த வருடம் யார் யாரை சந்தித்தீர்கள், உண்மையில் என்ன நடந்தது என்பதை பற்றி பார்ப்பது பொருத்தமாக இருக்கும். சில படங்கள் கூட தந்திருக்கிறீர்கள், அந்த படங்களையும் நாங்கள் தரலாம். கடந்த வருடத்தில் இதில் தெரிவு செய்யப்பட்ட படங்கள் தான் இருக்கின்றன. குறிப்பிட்ட சந்திப்புகளை மட்டும் நாங்கள் கொண்டு வர காத்திருக்கிறோம். நீங்கள் சொன்னீர்களாக இருந்தால் விஜயம் எப்படி தொடங்கிறது, யார் யார் சென்றீர்கள், அதிலிருந்து நான் கூடுதலாக என்னுடைய பயணத்தை டெல்லியிலும் பெங்களூர் போன்ற வேறு தமிழகம் அல்லாத மாநிலங்களிலே தான் கூடுதலாக என்னுடைய காலத்தை நான் கழித்திருந்தேன். என்றால் எனக்கு தமிழகத்தில் இருந்து இந்த எமது வேலைத்திட்டங்களை செய்வதில் அல்லது தமிழகத்தில் இருக்கின்ற எமது ஆதரவாளர்களை கொண்டு திரும்பவும் போய் சந்தித்து அவர்களோடு எடுக்கிறதை விட நான் வேறு விதமாக இந்த விடயத்தை மற்ற சமூகத்தோடு மற்ற மாநிலங்களுக்குள்ள நம்முடைய பிரச்சனைகள் எடுத்து செல்ல வேண்டும் என்ற உண்மையான ஒரு துடிப்போடு தான் அந்த வேலை திட்டத்தில் இறங்கினாங்க. இது பிரித்தானிய தமிழர் பேரவையினுடைய உந்துதலால் தான் அதுக்கான வேலை திட்டத்தை நான் எடுத்துக்கொண்டது. பிரித்தானிய தமிழர் பேரவையினுடைய ஒரு அங்கமான ஒரு செயல்பாடு ஒன்றுதான். என்றால் இந்தியாவை இணைத்துக் கொண்ட எமது விடுதலைக்கு இந்தியா ஒரு முக்கியமானது. இந்தியா ஒரு நேச நாடு. இந்தியாவில் இருக்கின்ற இந்திய மக்கள் எமது போராட்டத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்தியாவில் இருக்கின்ற சகல மதமும் சகல மக்களும் எல்லாரும் எமது போராட்டத்தின் நியாயத்தன்மையை உணர வைக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது என்ற கடமையில் தான் நாங்கள் அதை செய்ய வழிகிட்டனாங்கள். என்றால் இந்தியா என்பது எல்லாரும் காங்கிரஸினுடைய சில வஞ்சம் தீர்க்கிற காரணங்களோ அல்லது தனிப்பட்ட அங்கே இருக்கின்ற ஒரு வெளிவிவகார கொள்கைகளின் காரணமோ ஒட்டுமொத்தமாக இந்தியா எங்களுடைய விடுதலைக்கு எதிரானது என்று நாங்கள் சொல்லிக்கொள்ள முடியாது. என்னால் நான் கடந்த இந்த மாநிலங்களில் போய் சந்திக்கின்றவர்கள் எங்கள் மக்களுடைய பிரச்சனைகளை எங்கள் மக்களுடைய அழிவுகளை எல்லாத்தையும் வடிவாக உணர்ந்து அழுதவர்களும் இருக்கிறார்கள். அதை பார்க்க முடியாமல் தவித்தவர்களும் இருக்கிறார்கள், தலைவர்கள் கூட. எனவே இந்த நிலப்பாட்டை நாங்கள் தொடர்ச்சியாக மற்ற மாநிலங்களுக்கு செய்ய வேண்டியது காரணத்தை உணர்ந்துதான் இந்த வேலை திட்டத்தில் இறங்கினாங்க. முதலாவது நான் பெங்களூரில் இருக்கின்ற அவர்களை சந்தித்திருக்கிறேன். இது இங்கே டெல்லியிலே இருக்கின்ற அதிமுகவில் உள்ளவரை சந்தித்தேன். கம்யூனிஸ்ட் கட்சி ராஜா அண்ணா அவர்களை சந்தித்திருந்தேன். மற்றது விஜய் ஜோலி என்று சொல்லி டெல்லியிலே இருக்கிற கவர்னராக இருக்கிறவரும் இந்த பிஜேபியினுடைய ஸ்போக்ஸ் பர்சனாக இருக்கிறவருமான விஜய் ஜோலி அவர்களை சந்தித்திருக்கிறேன். மற்றது கர்நாடகத்து எம்பி அவர்களை சந்தித்தேன். கர்நாடகத்தில் இருக்கிற எம்பி அங்கே டெல்லியிலே அவர்களை சந்தித்தேன். கர்நாடகத்து அவர்களும் இது மற்றது சிவசேனா எம்பி எமது விடுதலை போராட்டத்தை முற்றுதாக ஆதரித்த சிவசேனாவுடைய அவர்களை சந்தித்து, மற்றது திரும்பவும் அதிமுகவுடைய மைத்ரேயன் என்பவர்கள் அவர்களை போன இப்படி பலர்களை பல இடங்களிலும் நான் எல்லா கட்சிகளையும் கட்சி பேதமற்ற முறையில் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் எனக்கு கிடைத்தன. அதன் மூலம் எங்களுடைய தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளையும் எமது மக்கள் 40,000 மக்களை இழந்தவர்கள், ஒரு மாதத்தில் 40,000 மக்கள் இழந்தவர்கள், 146,000 மக்கள் இன்னும் தேடப்பட்டு கொண்டிருப்பவர்கள், இதற்கு ஒரு நியாயம் தேவை. எனவே அது சர்வதேச இண்டிபெண்டன்ட் சுஷ்மா ஸ்வராஜ் அவர்களை சந்தித்தது. அவர்களுக்கு சேனல் 4 வீடியோக்களை கையளித்திருக்கிறேன், டாக்குமெண்ட்ஸ்களையும் கையளித்திருந்தேன். அங்கு நடந்த டூலியங்களையும் அதுகளையும் கையளித்து அவர் அதை சிம்பத்தாய்ஸாக அதை கேட்டறிந்து கொண்டார். எனவே இந்த சந்திப்புகள் எனக்கு மிக வெற்றி அளித்ததாகவே நான் அதை பார்க்கிறேன். தொடர்ச்சியாக இப்படிப்பட்ட சந்திப்புகள் எமது மக்களை வழிநடத்துகின்றவர்கள் செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய முக்கியமான வேண்டுகோள். 2 கேள்வி இருக்கிற இந்த இடத்தில். ஒன்று, நீங்கள் நான் சந்தித்தேன் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். இது உங்களுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு தனி மனிதருடைய முயற்சி என்று நாங்கள் இதனை பார்க்கலாமா?
அல்லது பல பேருடைய பிரதிநிதியாக நீங்கள் அங்கே சென்றிருக்கிறீர்களா? ஏன் இந்த கேள்வியை கேட்கிறேன் என்று சொன்னால், இது தனிப்பட்டவருடைய முயற்சியாக இருக்குமாக இருந்தால் இவ்வாறு பலரும் சென்று இந்த வேலைகளை செய்ய முடியும். அமைப்புகள் என்று சொன்னால் அது ஏற்கனவே ஒரு முழுமையான ஒரு அமைப்பினுடைய செயற்பாட்டினுடைய கூர்மைப்படுத்தப்பட்ட வடிவமாகத்தான் நீங்கள் சென்றிருப்பீர்கள். அதான் கேட்கிறேன். இல்லை என்றால் இது பிரித்தானிய தமிழர் பேரவையில் ஒரு இந்தியாவிற்குள் வேலை செய்ய வேண்டும் என்ற ஒரு திட்டம் ஒன்று இருக்கிறது. ஆனால் இது இது என்னுடைய தனிப்பட்ட விஷயமாகத்தான் நான் பார்த்தாலும் அது அந்த அமைப்பினுடைய ஒரு வேலை திட்டத்தை தான் நான் என்னுடைய கையில் எடுத்து கொண்டு போனேன். அதே போல யாரும் போக வேண்டுமானால் அப்படி போய் அந்த வேலை திட்டத்தை எடுத்து கொண்டு போய் ஒரு அமைப்புக்குள்ளால போகின்ற போது அது ஒரு வலிமை பெறக்கூடியதாக இருக்கும். எனவே அந்த எந்த அமைப்பாக இருந்தாலும் யாரும் அந்த அமைப்புக்குள்ளால போய் அந்த அமைப்புகளோட தொடர்புகளை ஏற்படுத்தி கலந்து ஆலோசித்து யாரை சந்திக்கிறது, என்னென்ன கதைத்தீர்கள், எப்படி கதைக்கலாம் என்ற முழு இதுகளையும் கதைத்து கொண்டு போய் அங்கே போய் வேலை திட்டங்களை இறங்கி செய்வது பொருத்தமானதாக இருக்கும். நீங்கள் இதிலே எதிர்கட்சிகளை மாத்திரம் சந்தித்ததற்கு என்ன காரணம்? இப்போது காங்கிரஸ் நீண்ட சந்திப்புகளை நடத்தி இருக்கிறீர்கள். வாழும் கலை பயிற்சி ரவிசங்கர் அவர்களை கூட நீங்கள் சந்தித்திருக்கிறீர்கள். காங்கிரஸோடு நீங்கள் சந்தித்ததாக எந்த ஒரு விடயம் இல்லை. காரணம், நீங்கள் தெரிவு செய்து சந்திப்புகளை நடத்தினீர்களா? என்ன முக்கியமாக காரணம் என்னென்றால், இந்திய பாராளுமன்றம் ஒரு ஜனநாயக நாடு, இந்தியா ஒரு ஜனநாயக நாடு. இந்தியாவுடைய பாராளுமன்றத்தில் காங்கிரஸ் எங்களுடைய இந்த போராட்டத்துக்கு ஸ்ரீலங்காவோட முற்றுமுழுதாக தோள் கொடுத்து கொண்டு நிற்கிறது உங்களுக்கு தெரியும். எனவே தோள் கொடுத்து கொண்டிருக்கிறவர்கள போய் விஷயம் தெரியாமல் அவர்கள் தோள் கொடுக்கிறார்கள், முற்றுமுழுதாக அறிந்து கொண்டுதான் அதை தோள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அங்கே பாராளுமன்றத்திலே ஒரு விதமான கேள்விகளை எழுப்பி பாராளுமன்றத்திலே இந்த காங்கிரசினுடைய நடவடிக்கைகளுக்கு எதிரான சில கேள்விகளை எதிர்க்கட்சிகளுக்குள்ளாக எழுப்புவதன் மூலம் அங்கே இருக்கின்ற மக்களுக்கும் அந்த பாராளுமன்றத்துக்கும் சில விளக்கங்களை எமது போராட்டத்தின் நியாயத்தன்மையை விளங்கப்படுத்தக்கூடும் என்பதற்காகத்தான் நான் அந்த வேலை செய்கிறேன். ஏன்னால் காங்கிரஸோட அலையன்ஸாக இருக்கிற பார்ட்டிகளே இருக்கு, திமுக இருக்கிறார்கள். எனவே அது ஒரு ஆட்சியில் இருக்கின்ற அமைப்பு. அவர்களை சந்திப்பதும் கடினமானது, இலகுவானது அல்ல. ஆனால் அது மட்டுமல்ல, அவர்கள் அந்த போராட்டத்தை நடத்தினவர்கள் என்பதன் பொருள் அதுக்கு எதிரான அதுக்கு நியாயங்களை கேட்கின்ற வழியில் எதிர்க்கட்சிகளை கொண்டு அதை கேட்பிக்கிறதுக்கான வேலை திட்டம் அது நடந்தது. ஏனென்றால் அவர்கள் நான் ராஜாண்ணாவோட கண்டு அடுத்த அந்த மாதமே ராஜாண்ணா அவர்கள் பெரிய ஒரு கேள்வியை பாராளுமன்றத்தில் எழுப்பி அதுக்கான ஒரு சலசலப்பை அங்கு உருவாக்கினார். அது பலரை உணர வைக்கக்கூடிய தன்மையை உருவாக்கியது. எனவே அந்த காரணத்துக்காகத்தான் நான் எதிர்க்கட்சிகளை சந்திக்க வேண்டிய நிலப்பாட்டை நாங்கள் எடுத்துக்கொண்டோம். இந்த அடுத்த விடயத்துக்கு போவதற்கு இடையில் ஒரு விடயம் கேட்க வேண்டும். இப்போது நீங்கள் கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் சென்று சந்திப்புகளை செய்திருக்கிறீர்கள். ஒரு குறைபாடு நீங்கள் சொன்னீர்கள், நாங்கள் அதிகமாக வேலை செய்யவில்லை என்று சொல்லியிருந்தீர்கள். தொடர்ச்சியாக நாங்கள் தமிழகத்திலும் இந்தியா முழுவதுமாக எங்களுடைய பணிகள் முன்னெடுக்கப்பட்டு